அப்பா வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம், என் தாத்தா ஆசைப்பட்ட ஒரு விஷயம், என்னையும் அண்ணனையும் இந்த சினிமா இதுல பாக்குறதுக்கு ஒரு ஆசை எங்க அப்பாவுக்கு. சோ எங்க அப்பா இல்லன்னு சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷப்படுவாரு, பெருமைப்படுவாரு. அண்ட் அவர் பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கும் நம்ம கிட்ட. சோ அப்பாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவரோட சாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கோப்படுவார். எங்க அப்பா இஸ் ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். ஆனா ஒரு சீரியல் எல்லாரையும் மைக்கி விட்டுருவாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் என் அப்பா கிட்ட. அந்த சாம் மட்டும் எனக்கு வந்ததுன்னா வரணும்ட்டு நான் வேண்டிக்கிறேன் அப்பா கிட்ட இருந்து. ஆமா, கண்டிப்பா அது அண்ணா கிட்ட இருக்கு. கண்டிப்பா அது வந்துரும். நான் கண்டிப்பா நினைக்கிறேன். Yes, personally what do you like to take from dad? Career wise, yes, நான் சாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. Personally what do you like to take from him? Personally, a lot of things actually. எல்லாமே I try to be more like him every day. I'm trying to only be more like him because he's my hero. So I would say everything, not one particular thing. எல்லாமே அப்பா அந்த கேரக்டர் அப்படியே எனக்கு கொடுத்தாலும் நான் சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி இதுதான். Nothing in particular. And I love his personal வந்து எல்லாமே எங்க எல்லா ஒரு மிக்ஸ்சருங்க அவர் எங்க அப்பா. Yeah, so everything, nothing in this thing in particular. Okay, so அப்பா என் ஹீரோ அப்படினு சொல்லிட்டீங்க. அதுக்கு மேல எனக்கு என்ன கேக்குறதுன்னு தெரியல. You will reach more heights. Wish you all the success. இந்த படம் நேசிப்பாயா மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் ஆக போகுது. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற பிரஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள், அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். நேசிப்பாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனக்கும் சரி, எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம். அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறப்பில். அண்ட் முக்கியமாக அதுக்கு நன்றி வந்து பிரிட்டோ அங்கிளுக்கு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிரிட்டோ அங்கிளுக்கும் சரி, ஸ்னேஹா பிரிட்டோவுக்கும் சரி, கோ ப்ரொடியூசர். அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்ல தானே வரணும். பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருந்தது. அது பிரிட்டோ அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை அவர் கிரியேட் பண்ணி விட்டுருவார். அது எப்பவுமே இருக்கிறது தான். அண்ட் பிரிட்டோ அங்கிளை பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் பிரிட்டோ அங்கிள் வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஷோர் ஹி ஃபீல்ஸ் த சேம் அஸ் வெல். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும். அதித்தி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்கீங்க. யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் என் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம், என் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் யார் பற்றி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த விழாவின் நாயகன் யுவன் சார். யுவன் சார், உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹேஸ் ஃபார் யூ. நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க ஒரு வேலையை பண்ணானுங்க, அது உங்களுக்கு தெரியலையே. ஸோ நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுங்க ஒரு டியூனை போட்டானுங்க நேசிப்பாயாக்கு. அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக.